புனே நகரம் முக்கியமாக வந்து புனே நகரத்தை தான் குறிப்பிடணும். புக் மை ஷோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 சினிமாவில் கூலி த பவர் ஹவுஸ் ஓடுது இப்போ வரைக்கும். 25 சினிமா, அதுவும் வெறும் எம்டிஎல்லாம் கிடையாதுங்க, புக்கிங்கோட. இப்போ இந்த மாதிரி 20 நாள் தாண்டிடுச்சுன்னா புக்கிங்கே இருக்காது, நேரடியாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் இருப்பாங்க ஜனங்க. நேரடியாக போய் கவுண்டர்லேயே டிக்கெட் வாங்கிப்பாங்க. புக்கிங்கன்னா காசு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்ல. ஆனால் இந்த படத்துக்கு இப்போயும் வந்து காலையில் நான் பார்க்கும்போது காலையில் 9 மணி, அந்த 9 மணிக்கு பார்த்தாலே வந்து பெரும்பாலான ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு 3-4 ரோக்கள் வந்து வரிசை இருக்கைகள் வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ ஷோ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓரளவு கூட்டம் வரும். நார்த் இந்தியா பொறுத்தவரை இதுவே பெரிய விஷயம்தான். அங்கே புனேல இந்த ஹிந்தி வெர்ஷன் மட்டும் இவ்வளோ போகுதுன்னா, தெலுங்கு, தமிழ் இந்த வருஷனும் வந்து ஒரு 12 சினிமாக்களில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது நமக்கு உண்மையிலே பெரிய திருப்தியாக இருந்தது. போதும், இந்த படத்துடைய சக்ஸஸ்ங்கிறது வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இங்கே பெரும்பாலான திரையரங்குகளில் இன்னும் அதே நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை மறுநாள் வந்து மதராசி படம் வரும்போது அதில் ஓரளவுக்கு இல்லை, கணிசமான திரையரங்குகள் வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் இப்போயே செக் பண்ணாலே வந்து இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 25லேருந்து 30 சினிமாஸில் கூலி இருக்குது. மற்ற ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த மதராசி படமோ அந்த லோக்கான்ற படமும் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இதே போல தான் மற்ற ஊர்களிலும் இதே தான் இருக்கும், அதில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த 24 நாட்கள், அந்த 4 வாரங்கள், இந்த 4 வாரங்களில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை நிகழ்த்தி இருக்கு. கணிசமான மக்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் வந்து விற்பனை ஆகியிருக்கு ஆன்லைனில் மட்டுமே. இப்போ அது இந்த ஆஃப்லைனில் விற்றது, இப்போ ஆன் ஸ்பாட்டில் போய் புக் பண்ணுறாங்களா, இதெல்லாம் சேர்க்கும்போது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கான டிக்கெட் எண்ணிக்கை, டிக்கெட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு.